என்னம்மா, எப்படி இருக்கீங்க? அ, ஐயா வணக்கம். வாங்க ஐயா வாங்க. மாணிக்கம் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க முதலாளி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஏய், முதலாளி வந்திருக்கார், காஃபி கொண்டு வா போ. உட்காருங்க முதலாளி. பையன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க? கடைச்சங்கதி வியாபார விஷயம்னா பையன் அனுப்பி உன்னை கூட்டியார சொல்லியிருப்பேன். இது வேற விஷயம், சுபகாரியம். அதான் நானே வந்திருக்கேன். என்னங்க ஐயா என்ன விஷயம்? எத்தனை நாளைக்கு தான் மாணிக்கம் இப்படியே இருக்கிறது? அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேணாமா? நானும் அதைத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா போதுமாம்மா? 4 இடத்துல இறங்கி தேடி அலைஞ்சாதானே எங்கேயாவது அமையும். எனக்கு தெரிஞ்ச 4-5 இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கேன். ஆனா எதுவும் கூடி வரல. ஐயா நீங்க எதுனாச்சும்? ஆமாமா, அது விஷயமா தான் வந்தது. ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பெரியவங்க இல்லாத வீடு. உங்கள மாதிரி அண்டின மனுஷங்க தான் நல்லது கெட்டது பார்த்து நடத்தி வைக்கணும். ஏம்மா, மாணிக்கத்துக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? என்னம்மா, இந்தாங்க காஃபி. நல்லா படிக்கிறியா? படிக்கிறீங்க. நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கண்ணப்பன்னு பேரு. அவருக்கு வேண்டிய குடும்பம் ஒண்ணு. ரொம்ப தங்கமான மனுஷங்களாம், நல்ல குணமான பொண்ணுங்க இருக்காங்களாம். மாணிக்கத்துக்கு ஏத்த இடம்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணுக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான் அழகர் குளம்னு ஊரு. பொண்ணுக்கு அம்மா கிடையாதான், அப்பா மட்டும்தானா. ரொம்ப நாணயமான ஆளாம். பத்திரம் எழுதுறது, நிலம் வாங்கி விக்கிறது, இப்படி புரோக்கர் வேலை செஞ்சிட்டு இருக்காராம். அந்த குடும்பத்தை பத்தி கண்ணப்பா ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காரு. மொத்தம் 5 பொண்ணுங்களாம். என்னதுங்க? மொத்தம் 5 பொண்ணுங்களாம். 5 பொண்ணுங்களும் தங்கமானதுங்களாம், பஞ்சபாண்டவர் மாதிரி. அது ஆம்பளைங்களுக்கு சொல்றதுங்க ஐயா. 5 ஆம்பளை சிங்கமா இருந்தா பஞ்சபாண்டவர், 5 பொட்டையா இருந்தா அதிர்ஷ்ட கட்டைங்க. பெத்தவன் ஆண்டி. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லைங்களே. என்னம்மா, 5 பொண்ணுங்கனதும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நம்ம அதுல இருந்து ஒருத்தையே தானே கட்டிட்டு வர போறோம். அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, குணமதியா இருக்கலாங்கிறது தானே முக்கியம். ஐயா கல்யாணங்கிறது ஒரு பொண்ணை கொண்டுட்டு வர்றதோட முடிஞ்சு போற காரியம் இல்லைங்களே. 2 குடும்பமும் அடுத்து வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதா ஐயா. அதனாலதான் அதை நம்ம சம்மந்தம்னு சொல்றோம். நீங்க சொல்றது சரிதான், அத நான் இல்லைன்னு சொல்லலையே. நாங்களே ரொம்ப சாதாரணமா இருக்கிற குடும்பம். 5 பொண்ணுங்களை வச்சிருக்கிற ஒரு வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு செய்முறை செஞ்சு அலுத்து போயிடுவோய்யா. அது மட்டும் இல்ல, 5 பொண்ணுங்களை பெத்தவரு சாதாரண பத்திரம் எழுதுறவர்னு வேற சொல்றீங்க. அவர் தான் பொண்ணுக்கு பெருசா என்ன செஞ்சிருவாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் வர நல்லது கெட்டது எல்லாம் இந்த குடும்பம்னு இல்ல, எந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் முக்கியம்னு நினைக்கிறது பொண்ணுடைய குணத்தை தான். ஏம்மா, நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வசதிகளோட ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா அமைஞ்சு உங்களை வேணான்னு துரத்துறவளா இருந்துட்டா என்ன செய்வீங்க? நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தவங்க, வயசான காலத்துல உங்களை நல்லபடியா பார்த்து பணிவிட செய்யணும். இந்த வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அத கரை சேர்க்கணும். அதுவும் மாணிக்கத்தோட பொறுப்பு தானே. வர்ற பொண்ணு அதுக்கு முகம் சுளிக்காதவளா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? வெறும் காசு பணத்தை பார்த்தா போதுமா? சிதம்பரம் பெரிய பணக்காரர் இல்லதான், ஆனா இத்தனை வருஷமா உழைச்சி பொண்ணுங்களுக்காக அவரால் ஆனதை சேர்த்து வச்சுக்கிறதா கண்ணப்ப சொன்னான். நல்ல குடும்பம், வர்ற பொண்ணு நல்ல மருமகளா இருப்பா. வேற என்ன வேணும்? நீங்க தான் முடிவு சொல்லணும். பொண்ணு பார்க்க போலாமா? எப்படி? சரிங்க ஐயா, நீங்களா பார்த்து சொல்லும்போது அது சரியாத்தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி அனுப்பிடுங்க. வர வெள்ளிக்கிழமை தோதுப்படுமா? தாராளமா. என்ன மாப்பிள, நீங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, தலை இருக்கும்போது வாழாடலாமா? அதான் நீங்களும் அம்மாவை பேசிட்டு இருக்கீங்களே. ஏய் அப்பா, இப்பவே சம்சாரி தோரணையில பேச ஆரம்பிச்சிட்டிய.